வாசிப்பு சார்ந்த வாசிக்கிற பழக்கம் கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அரிதான தேடக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. என்னை பொறுத்தவரை களத்தில் கிடச்ச ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ நீங்கள்லாம் எந்த சமூகத்தை சார்ந்தோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள், இந்த உரையாடல் இதுதான் இந்த சமூகத்துக்கு தேவைன்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த நெருக்கடியிலிருந்து இந்த கதைக்களத்தும் சார்ந்த பல நேரடியான சம்பவங்களை நேரடியாக சந்திச்சிருக்கிறேன். காதல் திருமணம், இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சமூகம் எப்படி அணுகும், அவங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குது, இது தொடர்பாக கூட கடைசியாக பொங்கல் விழாப்போ தோழர் நானும் சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த சம்மந்தமாக. இப்போ இன்றைக்கு இந்த நூல் சம்மந்தமாக பூக்குழி நான் எனக்கு இலக்கியத்தில் இப்போ தான் சமீபமாக அந்த இது வர்றோம். உங்களை சந்தித்த பிறகு இனிமேல் கூடுதலாக இல்லை, ஏன்னா இலக்கியம் அப்படிங்கிறது எப்படி பார்வைன்னா அவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் தாண்டி தோழர் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். இலக்கிய கூடுகையின் மூலமாக தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இந்த பாகுபாடுகளை களையிறதுக்கான வேலையை செய்வோம்னு சொல்கிறோம். இது மிக ஒரு ஆபத்தான இடத்த கை வைக்கிற மாதிரி இது ஏன்னா இங்கே அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு சமூகம் அப்படி இருக்குது. இதை மாற்றுவது என்பது அது நடக்குமோ நடக்காது அது வேறு. மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சிறிய அளவிலான ஒரு கூட்டுறோம் பாருங்கள். இது சமூகத்தினுடைய பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயமாக வரவேற்கக்கூடிய ஒன்றாக இதை மேலும் விரிவுபடுத்த என்கிற ஒரு தேவையும் இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் உணர்கிறேன். ஏன்னா நேரடியாக காதல் திருமணங்கள் இதனால் ஏற்பட்ட அனுபவங்கள் அவங்களோட பகிர்ந்து கொண்ட நிறைய சம்பவங்கள் இருக்குது. அந்த சமூக தரப்பில் சம்மந்தப்பட்ட குடும்பம் இதாவது ஒட்டுமொத்தமாக பார்வைங்கிறது ஆதிக்க சமூகம், ஒடுக்கப்பட்ட மக்கள், இங்கே இருக்கிற எல்லாமே ஆதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே எதிராக இருக்காங்கிற ஒரு பார்வையும் தவறு. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த சமூகத்திலிருந்து ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, இதை அங்கீகரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடுகளுக்கு பாதிக்கப்படுற மக்கள், இவங்களை ஒடுக்கிறவங்க, இந்த ரெண்டு தரப்புலையுமே இருந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை தவறாக வழிநடத்தி இதை சமூகத்தில் சிக்கலாக உருவாக்கக்கூடிய யதார்த்தமான அரசியலும் இங்கே இருக்குது. அப்போ இதையெல்லாம் கடந்து ஜனநாயகமாக சிந்திக்கக்கூடியவெல்லாம் ஒரு சமூகமாக அணிதிரணும். இப்போ இதை அப்படி தான் நான் உணர்கிறேன். ரெண்டு தரப்புமே இல்லாமல் ஜனநாயகமான பார்வையோடு அணுகக்கூடியவர்கள் அணிதிரடுறது அதுதான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த திருமணத்தை இந்த போன்ற நிகழ்வுகளில் ஆதிக்க தரப்பிலிருந்து அவங்க ஆர்கனைஸ் ஆகிறதோ அவங்க செயல்பாடோ ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி இயங்குவாங்க. இந்த விஷயத்தில் எவனா கண்டவெல்லாம் உள்ளே வருவான். உள்ளே இதை அப்படியே ஒடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த தொடர்புமே இருக்காது. பெரிய ஃபினான்ஷியலாக ஒரு ஃபண்டிங் நடக்கும், அரசு கேந்திரத்தை பயன்படுத்துவாங்க, தானாக ஒரு சமூக அணிதிரட்டல் நடக்கும். இதை ஒடுக்குவதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் கடந்து இந்த காதல் திருமணங்கிற இடத்துக்கு போகிறாங்க பாருங்கள். நிறைய திருமணங்கள் தோழட்ட கூட கடந்த முறை அந்த விஷயத்தை பேசணும். சிவகங்கையில் ஒரு திருமணம் நேரடியாக சுருக்கமாக முடிச்சுறேன். சிவகங்கையில் ஒரு திருமணம் நேரடியாக நடந்த அனுபவம். பொண்ணு ஒரு உட்படுத்தப்பட்ட சமூகம் சார்ந்தவர், பையன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்தவர். ரெண்டு பேரும் திருமணம் செய்கிறாங்க. சிவகங்கை மன்னர் கல்லூரியில் படிக்கிறாங்க. அந்த பையனோட அந்த பொண்ணுக்கு 2 வயசு கூட. வயது முதிர்ந்த பொண்ணு வேறு சமூகம் காதலிச்சிட்டாங்க, ஊரை விட்டு போயிடறாங்க. இந்த தகவல் இந்த பொண்ணுடைய ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சிவகங்கையில் ஒரு தியேட்டருக்கு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த 2 பேரும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சு அங்கே சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அரசியலால், ஏன்னா ஒரு சமூகத்தில் இந்த சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் பெரிய ஆதிக்கமாக இருக்கிறாங்க. அந்த அரசியல் செல்வாக்கை இங்கே பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் அவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சு த்ரெட்டன் பண்ணுறாங்க. நேராக போய் பேசி இனிமேல் நடக்கான்னு கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் கடந்தும் அவங்களுடைய காதல் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு பிறகு ஒரு குழு தானே ஆர்கனைஸ் ஆகிறான். அந்த பொண்ணுடைய பிரதரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் அவங்களோட அணிதிரட்டி இவங்க 2 பேரையும் அந்த வீட்டுக்கு நைட்டை நள்ளிரோட நாங்கள் என்ன செய்யணும்னா இவங்க 2 பேரையும் கொலை செய்கிறதுக்கு ஒரு திட்டம் நடத்துறது. கொன்றனுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான டீம் செட் ஆகி தேட ஆரம்பிச்சிட்டோம். இவங்களுக்கு முன்னாடி நம்ம அவங்கள செக்யூர் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு குழுவாக போகிறோம். இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே ஒரு பெரிய கூட்டம் எப்படி அவ்வளோ பேர் ஆர்கனைஸ் ஆனது தெரியல. நைட்டில் ஒரு 12 மணிக்கு இறங்கி ஒரு வீட்டை நொறுக்கிட்டான் மரவமங்கலத்தில். டோட்டலாக அந்த வீட்டில் இருந்த சின்ன ஃபர்னிச்சர் எல்லாமே அடித்து காலி பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ஒரு பெரிய ஒரு வழக்காகி அந்த பொண்ணு அங்கே சரண்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு தென்மண்டல ராமநாதபுரம் டிஐஜி வரக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனை இஷ்யூ ஆயிடுது. ஒரு பெரிய படையோடு அவங்கள காவல் நிலையத்தில் சரண்டர் பண்ணுறான். நகர் காவல் நிலையத்தில் அவங்கள கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டோம். என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் எப்படி வேலை செஞ்சுன்னா அந்த பொண்ணை எப்படியே சரி பண்ணி அவங்க ஃபேமிலியோட அனுப்ப முடியுமா? அப்போ அவங்களுடைய உறவினரை போலீஸ் அனுமதிச்சு பேச வைக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய அம்மா அவங்கன்னா போய் அந்த பொண்ணை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போங்கன்னு. அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஜட்ஜிட்ட கொண்டு போய் நைட்டில் 1 மணிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜட்ஜுக்கிட்டே அந்த பொண்ணு அதை சொன்னிச்சு, நான் கூட இருப்பேன். இவ்வளவு உறுதியோடு இருந்த ஒரு பொண்ணு இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு 6 மாதம் இந்த மாவட்டத்தில் அவங்க வாழ முடியாது. போலீஸ் சொல்லிட்டாங்க இங்கே இருந்தால் ஏதாச்சும் நடந்தால் நாங்கள் செக்யூர் பண்ண முடியாது. வேறு ஒரு பகுதிக்கு கொண்டு போய் கடை வச்சுட்டோம். 6 மாதம் இருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இதே காவல் நிலையத்தில் வேறு ஒரு வழக்கு சம்மந்தம் நினைக்கிறேன் என்னை கிராஸ் பண்ணி அந்த பொண்ணு போச்சு.
அந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். அந்த பொண்ணுக்காண்டி என்னை கொலை செய்யுங்கிற அளவுக்கு பெரிய நடந்துச்சு. அவ்வளோ நெருக்கடி சந்திச்சு தான் பெரிய வழக்கு, பொருளாதார இழப்பு, இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் அவ்வளோ உறுதியாக இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குது. என்ன பெட்டிஷன் வாங்கி பார்க்குறேன், இவன் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு என் கூட என்னால் இருக்க முடியல, ஏதோ யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பெட்டிஷனை அந்த பொண்ணு போலீஸில் கூட சொல்லுது, இவன் என்னை ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டான், என்னை கொடுமைப்படுத்துகிறான், இவன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குது. இந்த திருமணத்தை பதிவு கூட பண்ணலை. ஏன்னா அந்த பையனுக்கு 21 கம்ப்ளீட் ஆகலை. சட்டப்படி அப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு. 20 வயது முடிச்சா தான் பதிவு பண்ண முடியும்னு ஒரு சூழல் வந்துடுது. கொடுக்கும்போது அந்த பொண்ணு ஒரு 3 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி வந்துருச்சு. அந்த பையன் அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான், அண்ணா நான் வேலையில் இருக்கேன்னு சொல்கிறான், என்ன ஒரு பிரச்சனை எடுக்கணுன்னா பதட்டத்தில் ஒடியாடுறான். அந்த லெட்டரோடு வர்றான். இந்த 3 பக்கம் லெட்டரை படித்து பார்த்தோன்னே நம்மளுடைய பார்வை என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி இருந்த பார்வை வேறு. திரும்ப நம்ம காதலிக்கிறாங்க, அவங்கள எப்படியோ அந்த இருக்கிற சட்ட ரீதியான பிரச்சனைலாம் சமாளித்து 2 பேரையும் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். அதோட முடிதானே இல்லை. திருமணத்துக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணங்கிறது வந்து வெறுமனே இந்த சாதி அவங்களுடைய அதிகாரங்கிறத தாண்டி இவங்க 2 பேருடைய பொருளாதாரமும் அதை தீர்மானிக்குது. இந்த விஷயத்தில் நேரடியாக அதை உணர்ந்தான். போயிட்டாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த பொண்ணு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அந்த கதையில் அது அவ்வளோ விஷயம் எழுதுது. நான் அவங்க கூட இருந்தேன், நம்ம 2 பேரும் இந்த மாதிரி பாட்டு கேட்போம், நம்ம 2 பேரும் இப்படிலாம் பேசிக்கிறோம், இன்னும் படத்துக்கு போனோம், இதெல்லாம் சொல்லிட்டு எந்த இடத்துக்கு வருதுன்னா, நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், எங்கள் அம்மா அப்பாவோட இருந்தேன், என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன், நான் இந்த இடத்துல வந்து இப்படியெல்லாம் கஷ்டமெல்லாம் எனக்கு இருக்குது, இந்த காதலுக்காக அதை அனுசரித்து வாழணும்னு நினச்சாலும் உன்னையை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது, எனக்கு உடல் ரீதியாக மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்குது, உன்னால் அதையும் பார்க்க முடியாதுன்னா அதை வந்து ஒரு ஜார்ஜாக வைக்கல, குற்றமாக வைக்கல, உன் நிலைமை அப்படி இருக்குது. ஏன்னா அவன் ஒரு ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறான், அவனுக்கு பொருளாதார குடும்பத்தில் உதவி பண்ண முடியாது, அவனாக ஹோட்டல் வேலை பார்த்தா அந்த குடும்பத்தை நடத்தணும், அவன் தேர்ந்தெடுத்துகிற வாழ்க்கை அந்த குடும்பத்தை அவன் நடத்தணும். அப்போ அவன்கிட்ட அதுக்கான சோர்ஸ் இல்லை. இந்த பொண்ணுடைய டிசிஷன் எப்படி போகுதுன்னா, எனக்கு அதுக்கு வந்து உடல் ரீதி கற்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி இருந்துருது, என்னால் மருத்துவமனைக்கு நீ கூட்டு போகும்போதே நான் ஒரு டைம் நீ கூட்டு போய் நான் வருத்தத்தோடய வர்றேன், அங்கே ஃபீஸ் கொடுக்க முடியல, உன்னால் எனக்கு சாப்பாடு தான் வாங்கி கொடுக்க முடியல, நான் மண் தரையில் தூங்குறேன், எங்கள் வீட்டில் மாடியில் நான் இருந்தேன், எனக்கு தனி ரூம் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த காதல் பிரிகிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை, இதுவும் காரணமாக தாக்கமாக இருந்திருக்கு.